ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரம்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, எதுவும் நிரந்தரம் இல்லை. இந்த வார்த்தை நம்மளுக்கு எப்போவுமே மனசுலையும் சரி, இல்லை நம்ம வீட்டில் எங்கேயும் எழுதி வச்சாலும் சரி, நம்ம கண்ணில் பட்டாலும் சரி, இந்த வார்த்தை வந்து நம்ம வாழ்க்கையோட ட்ராவல் பண்ணுற ஒரு விஷயம். ஆனால் அந்த விஷயத்த பல பேர் புரிஞ்சிக்கிறதே கிடையாது. இப்போது ஒருத்தவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு கஷ்டம் மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. எதுவுமே நிரந்தரம் கிடையாது. கஷ்டமாக இருந்தாலும் சரி, நஷ்டமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, துயரமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, வெற்றியாக இருந்தாலும் சரி, செல்வமாக இருந்தாலும் சரி, எதுனாலும் சரிங்க. எதுவுமே நம்ம வாழ்க்கையில் எ நம்ம கூடவே இது இருக்கும். நம்ம ஜெயிச்சிட்டோம். நம்ம இனிமேல் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருப்போம் அப்படின்னு கிடையாது. நம்ம தோத்துட்டோம். இனிமேல் தோத்துக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு கிடையாது. வெற்றியோ தோல்வியோ நல்லதோ கெட்டதோ எதுனாலும் சரி, எதுவுமே நம்ம வாழ்க்கையில் நிரந்தரம் கிடையாது. அப்பப்போ வாழ்க்கையில் வந்துட்டு போகிற மாதிரி தான். இப்போது என்ன சொல்கிறது, மேகம் எப்படி வானத்தில் வந்துட்டு போகுது, அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் அந்த வானம் மாதிரி. மேகங்கிறது நம்ம வாழ்க்கையில் வர கஷ்ட நஷ்டங்கள், சந்தோஷங்கள், வெற்றிகள், தோல்விகள் அந்த மாதிரி தான். வந்துட்டு வந்துட்டு போகும், அவ்வளோதான். அதுக்காக அது நம்ம கூடவே இருந்துரும் அப்படின்னு கிடையாது. சரியா? இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக உங்கள் நிலமை மாறும். அதுக்காக நீங்கள் இப்போ வெற்றியில் இருக்கீங்க. அதுக்காக நீங்கள் ரொம்ப கர்வத்துக்கு போயிடக்கூடாது. ஓகேவா? என்னைக்கு வெற்றி வந்து ஒருத்தனுக்கு தலைக்கணத்தை கொடுக்குதோ, அதுவே அவனை கீழே இறக்கி வச்சிரும். அதனால் அதுவும் நமக்கு நிரந்தரம் கிடையாது. வெற்றியா சரி நம்ம ஜெயிச்சிட்டோம். நாளைக்கு நம்ம ஜெயிப்போம்னு கிடையாது. நாளைக்கு தோல்வியும் வரலாம். ஸோ எதையுமே சந்திக்க தயாராக இருங்க. அதை விட்டு ரொம்ப கர்வத்தில் ஆனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு நம்ம தொப்புன்னு கீழே விழும்போது எல்லோரும் பார்த்து சிரிப்பாங்க. பார் அன்றைக்கி அப்படி ஆனான் பார், இப்படி சிரிக்கிறான் அப்படின்ட்டு சிரிப்பாங்க. சரிங்களா? ஸோ நான் சொல்ல வர்றது இதுதான். எதுவுமே நம்ம வாழ்க்கையில் நிரந்தரமே கிடையாது. இந்த வார்த்தையை உங்கள் கண் பட எங்கேயாவது எழுதி வச்சுக்கோங்க. ரொம்பவே இது நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் இப்போ நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த வார்த்தை நீங்கள் வாசிக்கிறீங்க. எதுவும் நிரந்தரம் இல்லை. மனசுக்கு அவ்வளோ ஒரு ஆறுதலாக இருக்கும். இப்போ அதுவே நீங்கள் ரொம்ப இப்போ ஒரு விஷயத்தில் ஜெயிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜெயிச்சிட்டிங்க அந்த டைம் நீங்கள் அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ளே ஒரு அடக்கம் வரும். ஒரு மன அடக்கம் வரும். அந்த கர்வங்கிறது வராது. இந்த வார்த்தையை உங்கள் கண்ணில் படுற மாதிரி எல்லா இடத்துலையும் பிரிண்ட் பண்ணி நல்லா போஸ்ட் போட்டு ஒட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வார்த்தை எப்போவுமே உங்கள் வாழ்க்கையோட ட்ராவல் பண்ணட்டும். உங்கள் மனசுலேயும் சரி, உங்கள் புத்திலேயும் சரி, இந்த வார்த்தையை நல்லா பொறிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இன்றைக்கி டாபிக் இவ்வளோ தான். நாளைக்கு நம்ம வேறு ஏதாவது பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.